என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? இருக்கிற நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே சூப்பரான ஆக்டர்ஸு. ஒரு நல்ல இயக்குனர், நல்ல படமாக இருக்குன்னு போய் பார்த்தா, இது ஒரு காமெடி படமாகவும் இல்லை, ஒரு த்ரில்லர் படமாகவும் இல்லை. அப்படி என்ன படம் தானே யோசிக்கிறீங்க? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள். கோ, ஜெயராம், ஊர்வசி, சஞ்சனா, மிஷ்கின், யோகி பாபுன்னு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவங்க எல்லாம் நடித்து நம்ம பாண்டியராஜ் அவர்கள் இயக்கியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஜெயராம் அவர்கள் ஃபேமிலி வந்து அந்த 2வது பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம சாண்டி அவர்கள் தொடர்ந்து ஒரு ஷாக்கிங் பண்ணி தொல்லை கொடுத்துருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா தாதான்னு வச்சுக்கலாம், ஒரு பொறுக்கி. ஸோ அப்பேற்பட்டவர் வந்து தொல்லை தாங்க முடியாமல் ஒரு போட்டு தள்ளிலாமான்னு ஒரு மிடில் கிளாஸ் அந்த மைண்ட் செட்டோட யோசிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி இதெல்லாம் பண்ண பெரிய பிரச்சனை ஆகும், அதோட விட்டுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த நாள் அவர் யாரையும் கொலை பண்ணிடுறாங்க. அவரை யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் மேலே சந்தேகத்தை கொண்டு வந்து கடைசியில் எண்டில் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்டோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட நடிப்பு நல்லா இருந்தது. பட் பிரமாதமாக இருந்தது கிட்ட கிடையாது. அதில் வந்து மிஷ்கின் அண்ட் யோகி பாபு வர அந்த சீன்ஸில் வர காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிஷ்கினோட நடிப்பு நல்லா இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தோட இசை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. பாடல்கள் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, பட் ஸ்டில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகேவா, இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த படத்தில் ஏன் வந்து இந்த படம் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு பிரமாதமாவோ இல்லை பெருசாக தலைவன் தலைவாளுக்கு கூட ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற வருத்தம் எனக்கு என்னன்னா, இந்த படம் வந்து ஒரு காமெடி த்ரில்லர் பேஸ் பண்ணி ஒரு ஜேர்னலில் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, தப்பு கிடையாது. பட் ஸ்டில் இந்த படத்தில் காமெடின்றது அங்கே தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது எதேச்சியா அந்த ஒன்லைனர் வச்சோ இல்லை யோகி பாபுவோட மிஷ்கினோட பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு சிரிப்பு வருது ஒழிய இந்த படமாக அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது ஒரு பெரிய கவலை. 2வது இந்த படம் ஒரு த்ரில்லர். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கியூரியாசிட்டியை எல்லா சைடுமே ஆப்வியஸ்லி அதை ஏற்படுத்தணும். எனக்கு இந்த படத்தோட இன்ட்ரோவிலே எனக்கு பிளான்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்துட்டு ரொம்ப அதாவது ரொம்ப எப்படின்னா சொல்லி கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது ஒழிய அவ்வளோ ஸ்லோ, பட்டு ஸ்லோ. இந்த மாதிரி படங்களுக்கு வந்துட்டு ஹியூமர் வந்துட்டு அடுத்தடுத்து நம்மளுக்கு ஏற்படுத்திட்டே இருந்தால் தான் அந்த த்ரில்லருக்கு அந்த இன்ட்ரோவில் அந்த த்ரில்லர் அடுத்தடுத்து நடக்கிற ட்விஸ்ட்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு அது எக்ஸைட் கொடுக்கும். பட் அந்த மாதிரி எந்த மாதிரி எக்ஸைட் ஃபீலிங் கொடுக்கல. எனக்கு ரொம்ப ஸ்லோ அந்த ஃபீலில் தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு அது பெருசாக எனக்கு அதில் ஒர்க் அவுட் ஆகல. 3வது இந்த படம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜோட முடிக்கணும் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வந்து ஒரு எமோஷனல் மெசேஜோட முடிச்சிருக்காங்க. நமக்கு சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் தான். பட் அதை நீங்கள் படம் முழுக்க அங்கங்கே எங்கேயாவது தூவிட்டு கடைசியில் அந்த எண்டுக்கு நீங்கள் அதை கொண்டு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்ச மாதிரி முடிக்கணுன்ற மாதிரி முடிச்ச மாதிரி இருந்தனால நம்மளுக்கு அந்த ஹோல் மூவியுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதனால கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ சாலி எனக்கு பரிமளானுக்கும் ரொம்ப ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண போறேன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ட்ரைலர் பார்க்கும்போதே நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டேன். ஸோ அதே ஆப்வியஸ்லி அந்த எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போகும்போது அது கிட்டத்தட்ட எனக்கு கம்ப்ளீட்டாக நான் அவுட்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவராலாக எனக்கு பரிமளானுக்கும் 100க்கு வந்து ஒரு 45 கொடுக்குற அளவுக்கு தான் எனக்கு தெரிச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் கோலமாக போய்க்கலாம், ரிகாலரிட்டா படங்கள்லாம் பிடிக்கும், உங்களுக்கு பொறுமை நிறையா இருக்குன்னா தாராளமாக போய் பாருங்க. இல்லைனா OTT வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. சம்மந்த விஷயங்கள், பொலிட்டிக்கல் சம்மந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you next time. ஜெயக்கிராதகன்.